வணக்கம் மக்களே. லாஸ்ட் டைம் பூல் புலையா 3 படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு தொடர்ந்து நல்ல படத்தை கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. 100 படம் பார்த்தா தான் ஒரு படம் நல்ல படமாக கிடைக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற படம் வாழை. ஸோ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஒரு படத்துக்கு என்னங்க முக்கியமாக தேவை? ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா சிம்பிளாக ஒன்று பண்ணால் போதும். நம்மளை என்டர்டெயின் பண்ணணும். கரெக்டாக? அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் சென்டிமெண்ட் இருக்கலாம், காமெடி இருக்கலாம், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். இன்றைக்கி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக பார்க்கணுன்னு எல்லாத்துக்குமே நிறைய ஆசை இருக்குது. பிகாஸ் அந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே ரத்த கலரை லவ் அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு. இந்த நேரத்தில் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு 5 பசங்களை வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையோட கதை தான். எல்கேஜியில் ஆரம்பித்து ஒரு பையன் காலேஜ் முடித்து அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் அவன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கதையை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்து நல்ல காமெடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான சென்டிமெண்ட்டான ஒரு படத்தை கொடுத்துருக்க வாழை படத்தோட டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படம் சஜஷன் பண்ணுறதுக்கு நிறைய படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த நிறைய படத்தில் ஒரு சில படம் தான் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில படங்கள் பரவாயில்ல, நம்ம இந்த படத்தை பார்த்துட்டோம், நம்ம ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர்த்துக்கு சஜஷன் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த படமும். படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்ல காமெடியாகவும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்மளை ஃபுல்லாக சிரிக்க வச்சுட்டே தாங்க இருக்காங்க. ஆனால் அதே செகண்ட் ஹாஃப் வரும்போது ஒரு பையன் என்ன பண்ணால் அந்த குடும்பம் சந்தோஷப்படும், அந்த குடும்பம் என்ன பண்ணால் பையன் சந்தோஷப்படுவான், அப்பாக்கள் எப்படி இருந்தால் பசங்களுக்கு பிடிக்கும், பிள்ளைங்க எப்படி இருந்தால் அப்பாக்களுக்கு பிடிக்கும், எப்படியா இருந்தாலும் என்ன தொல்லை பண்ணாலும் என் பிள்ளை தான் நீ அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும், என்னதான் அடித்தாலும் பிடிச்சாலும் நீ தானப்பா என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிற மகன்களுக்கும் மகள்களுக்கும் இந்த படம் ஒரு சமர்ப்பணனே சொல்லலாம். மைனஸை பெரிய குறைய நம்ம பேச வேண்டாம். பிகாஸ் ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்து நம்ம என்ஜாய் பண்ணணுன்னா அந்த மைனஸ் எல்லாம் பார்த்தா ஒரு படத்தை பார்க்கவே முடியாது, என்டர்டெயின் ஆகவும் முடியாது. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. படத்தோட கதையாக இருக்கட்டும், படத்தோட திரைக்கதையாக இருக்கட்டும், படத்தோட வசனங்களாக இருக்கட்டும், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், முக்கியமாக கடைசியில் மகனேன்னு வர்ற பாட்டு எல்லாமே படத்துக்கு ஆப்டாகவே இருக்குது. முக்கியமாக படத்தோட காஸ்டிங் அல்டிமேட்டுங்க. எல்லாருமே அந்த பசங்க அதுலேயே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போகணுன்னா நம்மளும் இந்த மாதிரிலாம் சேட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு தானே இந்த மாதிரிலாம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் தோணும். ஒரு நல்ல ஃபீல் குட், ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வாழை அமைஞ்சிருக்கு. ஹாட் ஸ்டாரில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இந்த லைஃப்பை தாண்டி தானே வந்திருப்போம். சின்ன வயசுலேருந்து நம்ம பெரியவங்களாகிற வரைக்கும் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கணும் அதை கண்டிப்பாக ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் கண்டிப்பாக 3.9 out of 5 கொடுப்பேன். ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே. அப்படியே சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக் எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.